ஆண்டவராகிய இயேசுவின் உன்னதமான நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவாதி தேவனுடைய சமூகத்தை ஜெபத்தில் தேடுங்கள். தேவனுடைய பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்வதை நீங்கள் காண்பீர்கள். அவருடைய பலத்த கரம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தையும் பரிபூரணமாய் காத்து கொள்வதையும் நீங்கள் உணர்வீர்கள். ஏசாயா 31 5 வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவாதி தேவன் கொடுக்கும் வாக்குத்தத்தத்தின் பாதுகாப்பின் செய்தி. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் என்று கவனித்தீர்களா? ஒரு பறவை தன் குஞ்சுகளை கீழே நடக்க விட்டு மேலே அது பறந்து கொண்டே இருக்கும். வேறொரு எதிரியான பறந்துகளோ அல்லது வேறொரு பாம்புகளோ விஷப்பூச்சுக்களோ அந்த குஞ்சுகளை அது பிடிக்க வரும் பொழுது பறந்து காக்கிற அந்த பட்சி தன் குஞ்சுகளை அது கடத்தி கொண்டு போய்விடும், பாதுகாத்து கொள்ளும். அந்த பறவைகளை அடித்து போராடும், அந்த பாம்புகளை கொத்தி அது அகற்றிவிடும். ஒரு குஞ்சியையும் அது ஒருபோதும் தவறவே விடாது. இது போன்ற ஒரு இதயத்தை தேவன் அந்த பறவைகளுக்கு கொடுத்திருக்கிறார். இதே போலதான் நான் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பேன். என் அன்பானவர்களே, எருசலேம் பட்டணம் உருவாக்கப்பட்டு தாவீது ராஜாவால் தான் அந்த எருசலேம் என்ற பட்டணம் அது உருவாக்கப்பட்டது. ஏறக்குறைய 4000 ஆண்டுகளுக்கு மேலாக அது எருசலேம் இன்றைக்கும் எத்தனை எதிரிகள் அதை சூழ்ந்தார்கள், எத்தனை விரோதிகள் எருசலேமின் மேல் படையெடுத்தார்கள். உலக சரித்திரத்தை படித்து பாருங்கள். இதோ இஸ்ரவேல் சரித்திரத்தை எடுத்து படித்து பாருங்கள். யூத ஜனங்களுடைய சரித்திரத்தை படித்து பாருங்கள். எத்தனை தலைமுறைகளில் பலவிதமான எதிரிகள் எருசலேமை உடைத்தார்கள், கொளுத்தினார்கள், சூறையாடினார்கள். ஆனால் எருசலேம் இன்றைக்கும் பாதுகாக்கப்படுகிறது. இன்றைக்கும் கூட உலகிலுள்ள பல நாடுகள் எருசலேமின் மேல்தான் கவனமாக இருக்கிறார்கள். ஆம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையில் புதிய எருசலேம் இந்த பூமியின் மேல் இறங்கி வரும். மகாராஜாவான கர்த்தர் அந்த புதிய எருசலேமிலிருந்து தான் முழு உலகத்தையும் 1000 வருஷங்கள் அவர் அரசாட்சி செய்வார். ஆகவே இன்றைக்கும் அந்த எருசலேமை தேவன் பாதுகாக்கிறார். எருசலேமில் இருக்கிற ஜனங்களுடைய விசுவாசத்து நிமித்தம் அல்ல, தேவனாகிய கடவுள் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமிலே சிந்திய அந்த ரத்தம் எருசலேமை பாதுகாக்கிறது. அதே போலத்தான் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நம்முடைய சபைகளையும் இதோ எத்தனை எதிரிகள், எத்தனை விஷப்பாம்புகள், எத்தனை சத்துருக்கள் இன்றைக்கு எல்லாம் சூழ்ந்திருக்கலாம். அந்த சத்தங்களெல்லாம் நாம் கேட்கலாம். ஆனால் தேவன் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து நடத்துகிறார். அவருடைய சமூகத்தை நாம் தேடுவோம். அதுவே சாத்தானுடைய கூட்டத்திலிருந்து நம்மை தப்புவித்து மகிமையின் தேவனை, மகத்துவ தேவனை மகிமைப்படுத்தும் ஜனங்களாக இந்த பூமியில் என்றைக்கு நடத்தும். சபைகளையும் தேவ ஜனங்களையும் தேவனுடைய ஆவியானவர் பாதுகாக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? நீரே என் அடைக்கலம், நீரே என்னுடைய நம்பிக்கை, நீரே எங்களை கண்மணி போல் காக்கிற தேவன், என் ஜீவகாலமெல்லாம் உண்மையே தேடுவேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசுவின் பாதத்தை நாம் பற்றி கொள்வோம், ஜெபிப்போம். அன்பின் தேவனே, ஏதோ அந்த பறவைகள் தன் குஞ்சுகளை பறந்து காக்கிறது போல எருசலேம் நம்முடைய வாக்குத்தத்தமான அந்த பட்டணத்தை இன்றைக்கும் நீர் காக்கிறீர். தேவனே, உமது வாக்குத்தத்தங்களில் நின்று நீர் ஒருபோதும் மாறுகிற தேவன் அல்ல. அப்பா தகப்பனே, உம்முடைய ஜனமான எருசலேமை, உம்முடைய சபையான எருசலேமை, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஜனமான எருசலேமை முழு உலகில் இன்றைக்கும் காக்கிறீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.